ஹலோட மை டியர் மிஸ். இன்றைக்கி நான் வந்து டெவில்ஸ் மீட் பார்ட் 6ஓட தான் வந்திருக்கேன். போன பாட்டில் எதோட முடிச்சிருந்தோன்னா, ஒரு கேங் ஆஃப் மாஃபியாஸ் வந்து ஒரு பையனை அடிச்சு போட்டு கன்ஷூட் புல்லட் வந்து அவனோட ஷோல்டரில் இறங்கியிருக்கும். அதோட நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு. அதோட முடிச்சிருந்தோம். இப்போ போன பாட்டில் எதோட முடிச்சிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிடலாமா? இந்த மாதிரி பேக்ரவுண்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கேட்குது. என்னடா சவுண்ட் இது, ஒரு மாதிரியாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பிகாஸ் பின்னாடி தான் அந்த சவுண்ட் வந்திருக்கும். ஏழில் ஏதாச்சும் பூமிக்கு வந்துருச்சா என்ன? திடீர்னு சவுண்டு கேட்குது. ஃபஸ்ட்டு அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா? இல்லை வேணாம், எதுக்கு நம்ம வீணா மாஃபியாஸ் வேறு இன்வால்வ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதுக்கு நம்ம வீணாக போய்ட்டு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம தலையை உருட்டிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேகமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு மனசே கேட்கல, எப்படி உள்ள அடிப்பட்ட மாதிரி விட்டு போகிறது. ஒருவேளை அவர் வந்து ஃப்யூச்சரில் இறந்துட்டாருன்னா நம்மளால தான் சொல்லிட்டு நம்மளுக்கு இழுத்து தாங்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி வந்து பார்க்குறீங்க. அங்கே வந்து அவர் வந்து அப்படியே அந்த வடியில் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்காரு. லைக் அந்த ஷோல்டரில் வந்து பிளட் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அது அப்படியே பிடிச்ச மாதிரி கையில் ஹோல்ட் பண்ண மாதிரி பிளட் போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த செவத்தில் சாஞ்சு கொஞ்சம் ஐஸை வந்து ஹாஃபாக ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து மூச்சு வாங்கிட்டே படுத்திருக்காரு. அவர் பார்க்க எப்படி இருக்காருன்னா, அவர் ஹேர்லாம் அப்படி லைட்டாக மெஸ்ஸியாக இருக்குது. பிளாக் ஹேர் தான், ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. அப்படியே ஒரு ஃபேஸ் பார்த்தா அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. ஆல்மண்ட் நைஸ், நோஸே பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவரோட லிப்ஸில் இருந்து உங்களால் கண் எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு ஒயிட் கலர் கோட் மாதிரி, ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாக் கோட் மாதிரி போட்டிருக்காரு. அந்த கோட்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப வந்து அடிப்பட்டதுனால அந்த பேக் கோட் அப்படியே வந்து கீழெல்லாம் இறங்கியிருக்கு. ஸோ அப்படியே டையெல்லாம் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. அவர் வந்து பிளாக் பேண்ட் தான் போட்டிருக்காரு. அவர் பார்க்க டோட்டலாக சொன்னோம் அந்த நிலமையெல்லாம் அவ்வளோ காஜியஸாக இருக்கார். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஹலோ ஹலோ மிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? இல்லை, இந்த சமயத்தில் வந்து நீ கேட்குற கேள்வியாம்மா இது? ஒன்று ஹெல்ப் பண்ணணும், இல்லைனா சாத்திட்டு போகணும். இப்போ வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன், நான் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியா இருக்குது. இல்லைண்ணா அப்படி சொல்லலை, உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? அது உன் இஷ்டம்தான், என்னால் என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் சொல்கிறாரு. ஆனால் அவரோட ஃபேஸில் வந்து அவ்வளோ ஒரு வைடான ஸ்மர்க் இருக்குது, உங்களால் பார்க்க முடியுது. அவரோட ஐஸ் ரொம்ப டார்க்கனாக இருக்குது. அதில் வந்து உங்களை சம்திங் என்னமோ தேடுறீங்க நீங்கள் அவரோட ஐஸில். பட் உங்களுக்கு அது என்னென்னு புரியல. இவரை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு, நீங்கள் வந்து இவரை தான் தேடிக்கிட்டு இருந்தீங்க ஜென்மமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பந்தம் ஒரு கண்ணில் தெரியுது. ஓகே, நான் ஒன்றுமே புரியல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக அவரை வந்து லிஃப்ட் பண்ணுறீங்க. அப்படியே தூக்கி அவரோட வெயிட்டை ஃபுல்லாக உங்கள் மேலே வச்சுக்கிறீங்க. அவரோட கையை தூக்கி உங்கள் மேலே போட்டு என்ன நல்லாவே பிடிக்க மாட்டேன் நீ? நானே காலேஜ் படிக்கிற பொண்ணு, என்னால் எப்படி இவ்வளோ வெயிட்டை? என்னமோ சொல்கிற, சீக்கிரம் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை வேணாம், எங்கேயாச்சும் கூப்பிட்டு போய் நான் ட்ரீட் பண்ணியே ஆகணும். இப்போ ஹாஸ்பிட்டலே நான் கூப்பிட்டு போகிறேனே, இதுக்கு ஆல்ரெடி ஒரு மாஃபியா தான் என்னை அடிச்சே போட்டிருக்காங்க. இப்போ நான் திரும்பி ஹாஸ்பிட்டல் போய் என்ன போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கா? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. ஒன்றே என்னை அப்படியே கீழே விட்டு போயிரு, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க பேர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகாது, தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணி தொலைச்சிடாது அப்படிங்கிறாரு. நான் என் வீட்டுக்கே உங்களை கூப்பிட்டு போகிறேன், அங்கே ஃபஸ்ட் எய்ட் கிட்ட இருக்குது, எனக்கு ட்ரீட் பண்ண தெரியும், நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவர் அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. நீ என்னம்மா ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் நான் அங்கங்கே தொடுறேன்? ஹலோ, நான் இப்போல்லாம் ஒன்றும் தொடலை, நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க, நான் கீழே விழுந்துடும் போல், அதுதான் உங்கள் சப்போர்ட்டுக்காக உங்கள் ஹிப்பை பிடிச்சிருக்கேன். நானே சப்போர்ட்டுக்காக உன்னை தான் பிடிச்சிருக்கேன், நீ சப்போர்ட்டுக்காக என் ஹிப்பை பிடிக்கிறியா? ஹலோ, பிளட் ரொம்ப லீக் ஆகுது பாருங்கள், கொஞ்சம் தயவு செஞ்சு. சரி எனக்கு தெரியும், நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து வீட்டுக்கு போய் ரீச் ஆகுறீங்க. நீங்கள் அவர் ஹோல்ட் பண்ணியிருக்கனால சாவி போட முடியல உங்களால், பஸ்லேருந்து அப்படியே சாவி எடுத்துகிட்ருக்கீங்க. அப்படியே வந்து பூட்டில் போட பார்க்குறீங்க. அவர்னா மொத்த வீட்டு உங்கள் மேலே தானே இருக்குது, அப்படியே சாயிறாரு, உங்களால் சாவியும் போட முடியல. ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? என்னால் கீ போட முடியல. என்னம்மா, எனக்கே உடம்பு சரியில்லை, இப்போ தான் வந்து இவ்வளோ அடிபட்டிருக்கு பாரு, இவ்வளோ காயமாக இருக்கிறப்ப என்னால் எப்படி நிம்மதி நிற்க முடியும் ஃபஸ்ட்டு? அது வச்சு எனக்கு புரியுதா இல்லையா? மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வேறு இதில். ஹலோ, என்னால் ஓப்பன் பண்ண முடியல தானே இப்போ நான் சொன்னேன், என்ன தப்பாக சொல்லிட்டேன்? இப்போல்லாம் இருந்தால் நீங்கள் அப்படியே கீழே விட வேண்டியதான், ஒரு சப்போர்ட் அதை பிடிச்சிட்டா வச்சுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பியை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டுறீங்க. ஸோ அவர் அது வேறு வழி இல்லாமல் அவருக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு மேலே ரைட் ஹேண்டுக்கு மேலே தான் வந்து அடிபட்டுருக்கு ஷோல்டரில். ஸோ லெஃப்ட் ஹேண்டை வச்சு அதை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சப்போர்ட் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அதுக்குள்ளே வந்து கதவை ஓப்பன் பண்ணிட்டு அவர் உள்ளே கொண்டு போய் கதவை சாத்திட்டு நீங்கள் வந்து உங்கள் ரூமில் தான் போய் படுக்க வைக்கிறீங்க. ஏதோ நல்ல பொண்ணு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவர் வந்து அவரோட கண்ணில் அவ்வளோ டார்க்னஸ் தெரியுது. மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ அவர் அப்படியே வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களாம் வேக வேகமாக போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து வந்து அதுக்கு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆ வலிக்குதான், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அது அது அப்படி தான் வலிக்கும். எனக்கு தெரியும், நீ பண்ணு, எனக்கு கூட வலிக்கல, எத்தனையோ இதை பார்த்தாச்சு. ஐயோ இப்படி திமிரா பேசுகிறான் பாரு, இவனுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தால ட்ரீட் பண்ணுறோம்ல என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்து பாடம் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவருக்கு நான் என்ன திட்டுறியாண்ணே? என்ன இதெல்லாம் இருமை வந்தால் திட்டுறாங்கன்னு அர்த்தமா? ஓ மூட நம்பிக்கை, இப்படிலாம் மித்தெல்லாம் நம்புகிறாங்க பாரு. உன்னை வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு கட்டெல்லாம் போட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு உங்கள் கையில் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பிகாஸ் வந்து அந்த பிளட்டில் உங்கள் கையில் பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு உங்களோட ஒரு டிஷர்ட் எடுத்து யாருக்கு வந்து கொடுக்குறீங்க. என்னது இது? என்னோடய டிஷர்ட் போட்டுக்கோங்க. பொண்ணுங்க டிஷர்ட்லாம் நான் அதுக்கு போடணும். அப்புறம் இதெல்லாம் நான் என்ன பசங்க ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு வர முடியும்? என் கையை பார்த்தேன்ல, இதுக்கு நான் டிஷர்ட் போடணுமா? ஆமாம்ல, இப்போ நீங்கள் போட வேணாம், காத்தாட்டமாக கதை நல்லதுன்னு சொல்லி நீங்கள் டிஷர்ட்டையும் வச்சுட்டு அப்படியே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. அப்படின்னு கீழே ஏதோ உருள்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோன்னே அப்படியே வந்து ஒரு பன்னாக போட்டுட்டு அப்படியே போயிட்டு அப்படியே பன் போட்டுகிட்டே கீழே போகிறீங்க. என்ன உருள்ற சவுண்ட் கேட்டுச்சு அப்படி சொல்லிட்டு கீழே போகிறீங்க. பார்த்தா அவர் தான் கீழே போயிட்டு தண்ணி கொடுக்கறதுக்காக போயிருப்பா போல். ஹலோ மிஸ்டர், நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு கீழே எழுந்துச்சு வந்தீங்க? சொன்னால் நானே எடுத்து கொடுப்பேன்ல. எப்படி கதவை தட்டி இல்லைனா கதவை திறந்து வாமான்னு கூப்பிட்றதா ப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கும்போது? நான் அப்படி சொல்லலை, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து எடுத்து கொடுத்துருப்பேன். என்னத்தை கிழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த டம்ளர் கீழே விழுந்துக்க எடுத்து பார்க்குறாரு. பட் அவர் கையில் அடிபட்டுருக்குல, அவரால் குனியவே முடியல. இதுக்கு போய் இப்போலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தனியாக எடுத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. பட் உங்களுக்கு என்னமோ அவர் என்ன அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணாலும் அது ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி, ஐ மீன் உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் மாதிரி ஆகுது, இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி வருது. என்ன இவர் இருக்கார். ஆனால் பட் எனக்கு இவர் ரூடாக பேசுகிறது கூட அழகாக தெரியுது. ஒரு வேளை நம்ம மேலே லவ் பண்ணுறோமோன்னு. சரி இப்போலாம் இருக்காது. வாங்க நீங்கள் தூங்கண்ணா. எங்கே தூங்குறது? என்னோடய ரூமில் இல்லை, நீங்கள் சோஃபாவில் தூங்க முடியாதுல்ல, என் பெட்லேயே தூங்க, நான் சோஃபாவில் தூங்கிக்கிறேண்ணா. நீ ஒன்றும் பண்ண வேணாம், 2 பேரும் ஒரே பெட்டில் தூங்கலாண்ணா. இது சரி அப்படி சொல்லிட்டோம். நீங்களும் அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறீங்க. உங்கள் ஏஜ் தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? இல்லை சும்மா தான் கேட்டேன். இல்லை வேணாண்ணா விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி இப்படி எக்ஸ்பிரஷன் சேடாக கொண்டு போகிறீங்க. இந்த பொண்ணுங்களே இப்படி தான் போகிற. 30. அப்படியா 30? எனக்கு இப்போ 19 ஆகுது. நான் கேட்கவே இல்லையே. சரி சாரி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ள போய்ட்டு பெட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவரும் அப்படியே பின்னாடி வந்து பெட்டில் எப்படி படுத்துக்கிறேன். ஹலோ நானா பெட்டே ரெடி பண்ணி முடிக்கிறேன், நீங்கள் நான் அப்படியே வந்து படுக்கிறீங்க, நான் எப்படி போய் ரெடி பண்ணுவேன்? எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட் கவர் பண்ணி தூங்குறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கூட போய் படுத்துறீங்க. அப்படியே வந்து நீங்கள் அப்படியே பொறுமையாக தூங்கலான்னு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு ஸ்பாக் ஆகுது. நீங்கள் அப்படியே அவரை திரும்பி உங்கள் நேம் தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் நேம் என்ன? நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணி கூட்டிகிட்டுலாம் வந்தேன். பட் நான் நேம் கேட்கவே இல்லையே. நேம் சொல்கிறீங்களா? கிம் தேயம். உங்களோட நேம்? வயன். என்னோடய நேம் வயன். அப்படியா? ஷுவர் நேம்? லீ வயன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே திரும்பிப்படுத்துகிறாரு. கிம் தேயம் நேம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி வந்து படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ இந்த சைடு அப்படி வந்து கிம் தேயம் காட்டினா, அச்சோ பேபி கேர்ள் என்னடி என்கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்ட? நானும் எனக்கு மனுஷ உருவம் கிடைக்கிறதுக்கு புது வாய்ஸ் கிடைக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப டைம் ஆகும்னு நினச்சேன் தெரியுமா? பட் நான் நினச்சது என்னமோ ஒரு 6 months ஆகும்னு நினச்சேன். பட் 5 years ஆச்சு. நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சதை ஒரு பாடி பார்ட்ஸ் வளரும் போது எப்படி வலிச்சு தெரியுமா? எல்லா வலியும் உனக்காக மட்டும் தான் பொறுத்துக்கிட்டேன். ஏண்டி கிட்டத்தட்ட எத்தனை ஜென்மம் உனக்காக நான் போராடுறேன். பட் ஒரு ஜென்மத்தை கூட நீ எனக்கு கிடைக்கல. இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நான் எனக்கு கிடைப்பேன். கிடைக்காம போக மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை. இதைத்தான் எல்லா ஜென்மத்தையும் சொல்கிறேன். ஆனால் நீ எனக்கு கிடைக்காம அந்த ஜெமினுக்கு மட்டும் தானே கிடைக்கிற. அப்படி நீ கிடச்சனா 2 பேரையும் கொன்றுவேன். பட் அவனை கொன்னான், ஆட்டோமேட்டிக்காக நீ செத்துடுறிய பேபி கேர்ள், நான் என்ன பண்ணுறது? ஸோ அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாரு. என்னென்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் அவர் உங்களை எப்படி மீட் பண்ணாருன்னு நினச்சி பார்க்குறாரு. ஸோ ஒரு சின்ன பொண்ணு கிரவுண்டில், ஐ மீன் புல்லாக இருக்குது, அதில் அப்படியே விளையாண்டுட்டுருக்கா. ரொம்ப க்யூட்டாக இருக்கா பார்க்க அந்த பொண்ணு. அவள் ஜஸ்ட் அந்த புல் கூட தான் விளையாண்டுட்டுருக்கா, வேறு ஒன்றும் இல்லை.
அங்கே பட்டர்ஃப்ளைஸ் தான் இருக்குது போல். அது அப்படியே வந்து ஓடி போய் பிடிக்கிறா. அச்சோ க்யூட்டாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை, எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே பிடிக்கிறா. அவள் அப்படியே ரொம்ப பிடிச்சதுனால அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே நசுங்கிடுது. அச்சோ என்னாச்சு, இது ஏன் பறக்க மாட்டுது, இதுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை அப்படியே பார்த்துட்ருக்கா. அந்த பொண்ணோட கழுத்தில் ஒரு மார்க் இருக்குது. கிட்டத்தட்ட அது வந்து ஹாஃப் மூன் சிம்பிள், ஐ மீன் மூன் சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ அச்சோ இந்த பட்டர்ஃப்ளை ஏன் இறந்துருச்சு அப்படி சொல்லிட்டு தேம்பி அந்த பொண்ணு அழுகுறா. உடனே வந்து அவங்க அம்மா வேகமாக ஓடி வந்து, ஏன்மா என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுறேன்? அம்மா இந்த பட்டர்ஃப்ளை இறந்துருச்சுமா, என்னால் தான் இறந்துச்சு, நான் பிடிக்க போய் தான் இறந்துச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகுறா. ஐயோ ஏன்மா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணு அப்படியே வந்து ரொம்ப க்ளோவாக ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தாங்க. ரொம்ப க்ளோவாகிறா. கிட்டத்தட்ட அவளை சுற்றி ஒரு மாதிரி பிளாக் கலரில் வருது, பிளாக் ப்ளஸ் பர்பிள் கலந்த மாதிரி வருது. இது ஐயோ என்ன நடக்குதுங்க, ஏங்க ஏங்க அப்படி சொல்லிட்டு அவங்க நான் கத்துறாங்க. உங்கள் அப்பா வேகமாக ஓடி வந்து, ஒயன் 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 தான் டார்க் பிரின்சஸ், ஐ மீன் டெவிலோட பிரின்சஸா, என்னால் நம்பவே முடியல, டெவில் குயின், ஐயோ என்ன நடக்குதுங்க, இவ்வளோ சுற்றி இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேளுங்க, கேட்டு தான் ஆகணும், வேறு வழியில். ஜஸ்ட் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் தான் ஹியூமன்ஸ் இருப்பாங்க. ஹியூமன்ஸ்லாம் வந்து பூமியில் தான் வாழ்வாங்க. பட் இவங்கெல்லாம் வானத்துக்கு மேலே வாழ்கிறவங்க, வானத்துக்கு மேலே. அண்ட் டெவில்ஸ்லாம் வந்து பூமி கீழே அந்த நரகங்கிறதுல வாழ்வாங்க. பட் ஹவு மீன்ஸ் அந்த நரகம் வந்து எரிப்பிளம்பு அந்த மாதிரிலாம் இருக்காது, ஜஸ்ட் பூமி மாதிரி தான் இருக்கும். பட் அங்கே வந்து ஜஸ்ட் வந்து இந்த மரம்லாம் காஞ்சு போயிட்டு எப்படி வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ மேலே இருக்கிறவங்க இடத்துல வந்து மரம்லாம் ரொம்ப வந்து பச்சையாக செழிப்பாக, அண்ட் லீஃப்லாம் வந்து க்ரீன் கலரில் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏஞ்சல்ஸ் தான் வந்து இங்கே ஹியூமன்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் நடக்கும் போகுது. ஹவு மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கீங்கன்னா ஏஞ்சல்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி ஒரு தப்பு நடக்க போகுதுன்னா அவங்க வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து பண்ண தப்புக்காக தண்டனை கொடுக்குறது வந்து கீழே இருக்கிற டெவில்ஸ் பார்த்துக்குவாங்க அதை. ஸோ டெவில்ஸ் தான் வந்து உயிரெடுத்து கொள்வது. பட் ஏஞ்சல்ஸ் வந்து நீங்கள் பண்ண நல்லதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் உங்களோட வாழ்வுலேருந்து இப்படி வருஷம் கூட்டிகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி தான் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, டெவில்ஸும் இருப்பாங்க. பட் இது என்ன விஷயம்னா, இப்போது 5 இயர்ஸ் ஜஸ்ட் லைக் 5 இயர்ஸ் ஆகும்போது எல்லாம் வந்து ஏஞ்சலுக்கும் டெவிலுக்கும் 5 இயர் ஆகும்போது அவங்கள சுற்றி ஒரு இது அவரோட பவர் வந்து வெளியிடுற மாதிரி 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஞ்சல்ஸ் இருக்கிற பவர், டெவில்ஸ் இருக்கிற பவர் அந்த குழந்தைங்களுக்கு வராது. ஜஸ்ட் லைக் ஹியூமன்ஸ் மாதிரி இருப்பாங்க. பட் அந்த 5 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து ஒன் டைம் ஒன்று எமோஷனாக ஏதாவது நடக்கும்போது, இல்லைனா அவங்க ரொம்ப அந்த எமோஷன்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப ஓவராக வந்து அவங்க வயசுக்கு தகுந்ததோட ரொம்ப மேலே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். லைக் அவங்கள சுற்றி வந்து அந்த பவர் வந்து ஒர்க் ஆயிடுச்சு, இனிமேல் அவங்க பவரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏஞ்சல்ஸ்க்கு வந்து ஒயிட் லைட் இல்லைனா ஒயிட் கலர் தான் வரும் நார்மலாக இருக்கிற ஏஞ்சல்ஸ்க்கு. இப்போ வந்து ராயல் பிளட் லைன்ஸ் ஓகேவா, அவங்களுக்கு வந்து பிங்க் கலர் மாதிரி வரும். ஸோ அந்த ஒயிட் கூட சேர்ந்து அப்படியே பிங்க் மாதிரி வரும். அவங்களாம் வந்து இங்கே வந்து அந்த ஏஞ்சல்ஸ்லேயே வந்து ராயலாக இருக்கிறவங்களுக்கு சொந்தமானவங்க. அந்த குழந்தைய வந்து அவங்களுக்கு தான் கொடுத்தாகணும். ஸோ டெவில்ஸுக்கு வந்து அப்சல்யூட்லி வந்து பிளாக் மாதிரி தான் வரும். ஸோ அந்த பிளாக் மாதிரி தான் வரும். ஸோ டெவில்ஸ்லேயே வந்து ராயல் டெவில்ஸ்க்கு வந்து பிளாக் வித் ரெட் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிளாக் வித் பர்பிளுங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் டெவில் கிங்குக்கும் குவீனுக்கும் மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் அவங்க அம்மா அப்பா அப்படி வந்து பதறாங்க. ஐயோ என்னங்க இது டெவில் குயினா, அவள் எப்படி நம்ம வயிற்றில் பிறக்க வாய்ப்பே இல்லையே, நம்ம 2 பேரும் ஏஞ்சல், நம்ம பியூர் ஏஞ்சல், டெவில் நம்ம வர எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப அழுகுறாங்க. பிகாஸ் வந்து டெவிலுங்கும்போது இந்த குழந்தைய நம்ம கொண்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா வந்து ஏஞ்சல்ஸ் வந்து அவ்வளோவா கொல்ற விஷயமே பார்த்துக்க மாட்டாங்க, உயிர் காப்பாற்றுறது தான். அப்படி இருந்தாலும் ஏஞ்சல்ஸோட ராயல் பிளட் இருக்கிறவங்க அவங்க வந்து கண்டிப்பாக இதை கொண்டு தான் ஆகணும் இந்த குழந்தைய. அப்படிங்கும்போது ரொம்ப அவங்க அம்மா அழுதுகிட்ருக்காங்க. அப்போ தான் நீங்கள் திரும்பி அழுதுட்டுருப்பீங்க, அம்மா ஏம்மா அழுகிறேன், இந்த பட்டர்ஃப்ளை செத்துருச்சு நான் அழுகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி க்ளோவாக இருக்கும்ல, நீங்கள் அப்படியே பொறுமையாக பறக்குறீங்க. அம்மா எனக்கு பவர் இருந்துச்சா, நான் பறக்கிறேன் பாரு, என்னை சுற்றி இது நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு கிளிட்டர் மாதிரி உருவாயிருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே வந்து டச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த பட்டர்ஃப்ளை கிட்ட அப்படியே கை கொண்டு போகிறீங்க. அந்த பட்டர்ஃப்ளைனா திரும்ப உயிர் வந்து அப்படியே பறந்து போகுது. எனக்கு பவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சிரிச்சிட்டு திரும்பி பார்க்குறீங்க உங்கள் அம்மா அப்பானா. அவங்க அம்மானா வந்து வேகமாக கட்டி பிடிச்சி அழுதுட்டு, என்னை மன்னிச்சிருமா, அம்மாவால் இனிமேல் உங்க கூட இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் திரும்பி அழுதுகிட்ருக்கீங்க.
ஸோ ஏன் இப்போவுமே பொண்ணுக்கிட்ட இதை சொல்லி ஆகணுமா? இல்லைங்க என்னால், இல்லைங்க இதை மறைச்சிருவோமா நம்ம அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவால் அவங்க வந்து பிரிய முடியாது. என்ன இப்படி வந்து நம்ம மட்டும் மறைச்சோன்னா அவ்வளோதான், நமக்கு புரியும்ல. ஆமாங்க, மறைச்சோன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து பாவம் கூடிரும். ஏஞ்சல்ஸ் வந்து பாவமே பண்ணாதவங்க, அவங்களுக்கு பாவம் கூடிச்சுன்னா என்ன ஆகும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து இமோட்டலாக இருக்க முடியாது, மோட்டலாக மாறிடுவாங்க. அவங்களால ஹியூமன்ஸ்க்கு வந்து எந்த இதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாங்க என்னால் என் பிள்ளைய விட்டு பிரிஞ்சுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பச்சை மண் என்னதான் டெவிலோட குயினாக வரப்போகிறவங்களா இருந்தாலும் இவங்களை இப்படியெல்லாம் என்னால் சாகடிக்க முடியாது, இது என்னோடய குழந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா நான் அழுதுகிட்டே இருக்காங்க. சரி விடு, நம்ம செத்தாச்சும் நம்ம குழந்தை உயிரை காப்பாற்றி ஆகணும், இதை வந்து அப்படியே மறைச்சிட்டு தான் நல்லது, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உங்ககிட்ட வந்து அப்படியே வந்து கிளிட்டர்லாம் வந்துருக்கும்ல, அது அப்படியே வந்து உங்களுக்குள்ளேயே போயிடுது இந்த பவர். ஸோ அம்மா எனக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரிம்மா வா நம்ம வந்து சாப்பிட்லாம் போயிட்டு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம கிம் தயாங் தான். அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட், பிளாக் கலரில் ஹேர் வச்சுட்டு ஃபுல்லாக பிளாக் அவுட்ஃபிட். அவரோட நெக்கில் வந்து அவ்வளோ பெரிய டேட்டூ இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் வந்து டெவிலோட டேட்டூ தான். உங்கள் கழுத்தில் இருக்குது டெவில் ப்ளஸ் ஏஞ்சல் டேட்டூ. புதுசாக வந்து ஜஸ்ட் அந்த பர்த் மார்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு மட்டும். ஏன்னா வந்து அந்த மாதிரி யாருக்குமே இருக்காது. ஸோ வந்து நீங்கள் புது வகையான ஏஞ்சல் ராயல் பிளட் போட அப்படி தான் நினச்சிட்ருப்பாங்க உங்கள் அம்மா அப்பா. அதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இவங்க வந்து ராயல் அந்த ஃபேமிலிக்கிட்ட தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ தான் புரியுது அது டெவிலோட பிரின்சஸோட டெவில் குயினோட மார்க்குன்னு. ஸோ ஐயோ என்னோட குயின் பிறந்துட்டாளா? ஆனால் இப்போ தான் அவன் மேஜிக் பவரை சென்ஸ் பண்ணி நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவரோட விங்ஸை வந்து அப்படியே மேலேங்கிட்ட அப்படியே பறக்கிறதுக்காக அடிச்சுட்டே வந்து நின்றுட்டுருக்காரு. அவ்வளோ பெரிய விங்ஸ் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதை வச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போது 5 years ஆகுதா? ஆனால் எனக்கு இப்போது 15 ஆச்சே. என்னோட 10 வயசு சின்ன பொண்ணா? பரவாயில்ல, என்னோட 20 வயசு 40 வயசு சின்ன பொண்ணாக இருந்தோம் என்னோடய ப்ரின்சஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து பறந்து போயிடுறாரு. கொஞ்ச நாள் நீ வந்து எனக்கு கிடைப்பேன்னு இப்போது இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. இப்போ எனக்கு கிடைக்க போறியே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் எத்தனை ஜென்மமாக நான் உனக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அப்படியே வந்து பொறுமையாக எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவர் அப்படியே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ அப்படியே நீங்கள் வேக்கப் ஆகுறீங்க. அப்பா என்ன இன்றைக்கி எதுவும் நம்ம ரொம்ப நிம்மதியாக தூங்கின மாதிரி இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப சேஃபாக எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படியே வந்து எழுந்திருக்கிறீங்க. டக்குன்னு கிட்ட ஒரு பையன் உட்காந்துருக்காங்க. யாரா அந்த பையன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டு யோசிச்சு பார்க்குறீங்க. ஓ நேற்று கொண்டு வந்தோம்ல ஒரு பேர் என்ன, கிம் டேங்காங்கண்ணா என்னமோ சொன்னாங்களே, டேங் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கீழே போய் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து சமைக்க சுத்தமாக வராது, சுட்டு போட்டாலும் வராது. கிவி தான் சமைப்பா. இப்போ கிவி நேற்று போயிட அப்படின்னா தான் இன்னும் ஆளை காணும், என்னாச்சு ஏன் இன்னும் வரல அப்படின்னு நினச்சிட்டே வந்து நீ அப்படியே வந்து சமைச்சு அப்படியே வந்து வைக்கிறீங்க. ஜஸ்ட் லைக் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் அப்படியே வந்து தண்ணி ஊற்றி மேக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ தேங்காய் மேலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு கிடாரிங்க வராரு. எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் வாங்கியா கொடுக்க முடியும், நீங்கள் என்னோடய டிஷர்ட் எடுத்து போடுறேங்கன்னா பொண்ணோட டிஷர்ட் நான் போடுறதா? என்ன நான் பையன் மறந்துட்டியா? இல்லை என்னோடய டிஷர்ட் வந்து பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் உள்ள போய்ட்டு எடுத்து கொடுக்குறீங்க. ஜஸ்ட் லைக் ஜீன்ஸும் டிஷர்ட் தான் எடுத்து கொடுக்குறீங்க. இந்த ஜீன்ஸ் எனக்கு அப்படி பார்த்தோம், நீயே பார்க்க ஒல்லி குச்சி முருங்கா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வேணும் எடுத்து போடுங்க, நான் வேணான்னா என்னமோ பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போட்டு போயிருங்க. ஐயோ இவ்வளோ வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு அவரும் போய்ட்டு அப்படியே கபோர்ட் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா உங்களோட ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்து கொடுத்துருப்பீங்களா ஒரு டிஷர்ட், ஜஸ்ட் லைக் அது வந்து ஒரு பிளாக் டிஷர்ட் தான். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அவரும் வந்து வியர் பண்ணிக்கிறாரு. பேண்ட்டு போகணுமே, இவரோட சைஸ் நம்மளுக்கு பற்றி தொலையாதே அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவங்க சைஸ் வந்து 38. ஸோ ஹிப்பு அவ்வளோ சின்னதாக இருக்குது, நமக்குன்னா 42 இருக்கும், அதுக்கு மேலே இருக்கே அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஹிப் சைஸ் என்ன சரியாக தெரில. ஸோ வந்து அப்படியே செக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஓவர் சைஸ்டு பேண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ அதை எடுத்து பார்க்குறாரு. என்ன இது ஹிப் சைஸ் இல்லையே, இது எதுக்கு வாங்கி வச்சுருக்கா அப்படி சொல்லிட்டு எடுத்து அதை வேர் பண்ணுறாரு. அவருக்கு வந்து அது கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்குது, பட் நல்லா தான் இருக்குது. ஓவர் சைஸ் தான் நீங்கள் வச்சுருப்பீங்க, ரொம்ப ஓவர் சைஸ் தான் வாங்கியிருக்கீங்க போல். ஹிப்பே வந்து ஒரு மாதிரி லூஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து அது பத்துது. அதை எடுத்துகிட்டு கீழே போட்டு வராது. நீங்கள் அதை பார்த்தோன்னா
இது என்னோட ஃபேவரட் தெரியுமா? இது ஃபேவரட்டா? உனக்கு இது பத்தவே பத்தாது, இவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு பத்துற சைஸு. இது நான் கஷ்டப்பட்டு அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். எவ்வளோ தெரியுமா? இது 5000 வந்துச்சு. பரவாயில்ல, நான் வாங்கினா சைஸு தப்பாக கொடுத்துருக்கேன். அதனால என்னால் போடவே முடியல. ஒவ்வொரு சைஸு தான் வாங்கினேன், பட் நான் வந்து சைஸ் தப்பாக கொடுத்ததுனால போட முடியல என்னால். இப்போ நீங்கள் என்ன, நான் இன்னும் ஃபுல் டைம் கூட அதை போட்டு பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் போட்டிங்கள்ல, விடு விடு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு தேங்காய் படி வந்து அவர் பாட்டுக்கு உட்காந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இன்னும் நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றீங்க, உங்களுக்குலாம் சாப்பாடு கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னா, இப்படி தான் நீ வந்து கெஸ்ட்டெல்லாம் ட்ரீட் பண்ணுவியா? யார் கெஸ்ட்டு? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். நான் எப்படி பார்த்தா நீங்கள் தான் எனக்கு வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். நான் தான் இப்போ உங்களுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் அப்படி சொல்லி கேட்குறீங்க. அவரும் வந்து அப்படியே பொறுமையாக உங்ககிட்ட வராரு. அவரோட ஃபேஸு உங்கள் ஃபேஸ்லேருந்து இன்ச்சஸ் தான் தள்ளி இருக்குது. நீங்களும் ஒரு மாதிரி அப்படியே வந்து ஹார்டாக கல்ப் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய்ட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அது அப்படி சொல்லிட்டு அவரும் சாப்பிட்றாரு. அப்படியே வந்து டேஸ் அண்ட் டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக இருக்கும். நீங்கள் வந்து காலேஜுக்கும் போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா கிவி இல்லாமல் நீங்கள் மட்டும் காலேஜ் போயிருந்தா, எங்கே கிவி ஆளையே காணும், வீட்டுக்கு வராமல் இங்கே தான் போய் தொலைச்சாலும் நான் எப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கிவிக்கு ஃபோன் பண்ணி காட்டுறீங்க. நான் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஜிம்முனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறீங்க. லாஸ்ட் ஜிம்மில் தானே பார்க்க போயிருப்பா, அப்பவும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன காரணமோ சரி வருவோம், அவள் எங்கேயாச்சும் ஊர் மேய்ஞ்சிட்ருப்பா போல் அப்படி சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. ஒருவேளை மச்சானுக்கும் அவனுக்கும் ஏதாச்சும் நடந்திருக்குமோ அப்படி சொல்லிட்டு அது வேறு உங்களுக்கு ஒரு பக்கம் தாட்டு. இப்போ நீங்கள் தான் உங்கள் ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கீங்க. தேங் வந்து வெளியே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நெக்ஸ்ட் அவர் தான் ஃப்ரெஷ் ஆகணும். ஐயோ இப்போ என்ன எப்போ வருவா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து பெருமூச்சு விட்டுட்டு குளிச்சிட்ருக்கீங்க. கிவி எப்போ தான் வருவா, இவன் எப்போ தான் போவார் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து பொறுமையாக கதை திறக்கலாம் அப்படி சொல்லிட்டு டவல் வியர் பண்ணுறீங்க. அப்போ அதை வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் கொண்டு வர மறந்துட்டீங்க. இது வேறு மறந்துட்டேன்னா அப்படின்னு உங்களுக்கு சவுண்ட் கேட்குது. கீழே மெயின் ரோடு வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி, மெயின் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி. கிவி ஒன்று வந்திருப்பாளா? ஒருவேளை அவர் வெளியே போயிருப்பாரோ? அவர் தான் வெளியே இருக்கணும். கிவி வந்து இப்போலாம் வரமாட்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் அப்படியே கதை தந்துட்டு வெளியே வரீங்க. பார்த்தா டேங் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. அவருக்கு வந்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. என்ன எப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு போல் அப்படி சொல்லிட்டு உங்கள் காதுக்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவரோட ஹார்ட் ப்ரீத் உங்களோட இயர்ஸில் படுது. நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் பார்க்குறீங்க. அவர் உங்கள் அப்படியே வந்து வேஸ்ட்டை பிடிச்சி கிட்ட எடுக்கிறாரு. ஹிப்போட சேர்த்து ஹோல்ட் பண்ணி அப்படியே கிட்ட இழுத்தோன்னா நீங்கள் அப்படியே ஒரு பையனை போய் பம்பாகி நிற்கிறீங்க. என்ன ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, ஸ்மெல் நல்லா இருக்கே, என்ன பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேன், என்ன ஃபஸ்ட்டு விடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு தலை ட்ரை பண்ணுறீங்க. பட் அவரை நான் இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வந்து உங்கள் நெக்கில் ஹிக்கிஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள்னா அவரை பிடிச்சி அப்படி தள்ளிட்டுருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. அவர்னா அப்படியே வந்து அவங்க பிடிச்சி டைட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த லிப் லாக் கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸுக்கு மேலே போயிட்டுருக்கு. உங்களால் மூச்சு விட முடியல. அப்படியே அவரை அடிச்சுட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கீங்க. ஆனால் அவர்னா அவங்கள விடுற மாதிரி இல்லை. அவங்களுக்கு மூச்சு முட்டினா நீ செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி 5 மினிட்ஸ் கிட்ட அந்த கிஸ்ஸை கொண்டு போகிறாரு. உங்களுக்கு சுத்தமாக மூச்சு விட முடியல. நீங்கள் அப்படியே வந்து ரொம்ப மூச்சு வாங்குறீங்க. அவங்களால மூச்சு விட முடியல. ஆல்ரெடி 2 மினிட்ஸ் பண்ணதுக்கு வந்து மூச்சு விட முடியாமல் இருந்திருக்கும். இன்னும் கொண்டு போயிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. நீங்கன்னா ரொம்ப மூச்சு விட முடியல உங்களால். சரி இதுக்கு மேலே விட்டு அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு டேங் அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு மேக்கப் நடந்து முடியுது. நீங்களாம் அப்படியே திரும்பி அழுதுட்டு இப்படி கிட்ட படுத்துருக்கீங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க? நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை பற்றி முழுசாக கூட தெரியாது. பழகி 4 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க. அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு பண்ணா ஓகேவா? நான் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா இப்படி பண்ணி தொலைச்சிங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? யாரை என்ன கல்யாணம் பண்ணிக்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்களே ஒரு மாஃபியா. நான் மாஃபியா நீ யாரி சொன்னான்? தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு ஈவினிங் போல் ஆகுது. பார்த்தா நீங்கள் அப்படியே வந்து எந்திரிக்கிறீங்க பொறுமையாக. உங்ககிட்ட யாருமே இல்லை. எங்கே போனார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் தேம்பி அழுகுறீங்க. அதை உங்களால் அக்செப்டும் பண்ண முடியல. ஸோ அழுதுகிட்டே இருக்கீங்க. பார்த்தா உள்ளே வந்து ஒரு ஆண்டி என்ட்ரு ஆகுறாங்க. அவர் உங்களோட அழுகு சவுண்டை கேட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்து வயன்மா என்னம்மா ஆச்சு அப்படி சொல்லிட்டு உங்களை எழுப்புறாங்க. பார்த்தா அவங்க மெய்ட் மாதிரி தான் இருக்காங்க. மெய்ட் ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஹக் பண்ணி எழுதுறீங்க. இந்த மெய்ட் ஆண்டி வந்து உங்கள் அம்மா தான் சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மெய்ட் ஆண்டி தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் வரதாக இருந்திருக்கும். பட் இப்போ தான் வராங்க. நீங்கள் ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்க. மெய்ட் ஆண்டி இந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு அழுகுறீங்க. மெய்ட் ஆண்டிங்கெலாம் ஒன்றுமே புரியல. அவங்களே இப்போ தான் வந்திருப்பாங்க. சரி வாமா நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு அப்படி வந்து அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் தேங் வந்து அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கார். ஜஸ்ட் அவர் அங்கே தான் நிற்கிறாரு, பட் இன்விசிபிளாக. என் பொண்ணாட்டி எங்கேருந்து கூப்பிட்டு போகிறீங்களா? கூப்பிட்டு போங்க, எவ்வளோ தூரம் முடியுமோ. பட் அவள் எனக்கு தான்.
ஜிமின் வந்து மீட் பண்ணல. இதில் இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் ஜிமின் மேலே அவருக்கு ஃபீலிங்ஸ் வரல. பட் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு லவ் ஃபர்ஸ்ட்டு தான் சொல்லிட்டு சுற்றுறீங்க. கண்டிப்பாக இவருக்கு நான் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு அவர் நான் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே போகிறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறாங்க டோரை. பார்த்தா அங்கேருந்து 2 பேர் ஓடி வராங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு வந்து காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்கான். இன்னொருத்த வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கான். அண்ட் வந்து ஒரு குட்டி பாப்பா, அவருக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் வராங்க. என்னம்மா இதுதான் வந்து என்னோடய பேபிஸ் அப்படிங்கிறீங்க. அப்படியா சொல்லிட்டு பார்க்குறாரு. இவன் பேர் வந்து ஹேஜுன், இவன் தேஜுன். இவங்க 2 பேர் ட்வின்ஸு. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க அப்படின்னோடனே என்னது இல்லைம்மா காலேஜ் 3rd இயர் படிக்கிறாங்க அப்படி சொல்லணுன்னே அப்படியா அப்படி சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதுதான் வந்து என்னோடய பொண்ணு. இவளுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுக்குனா என்ன கிட்டத்தட்ட அவங்க பார்க்க 20 வயசு பையன் மாதிரி இருக்காங்க. 15 வயசு கேப்பில் வந்து எப்படி இந்த குழந்தை பிறந்திருக்கணும், அன்பிளான்டு சைடாக இருக்கும் போல், நம்ம எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அவளை தூக்கி வச்சுக்கிறீங்க. ஓய் செல்லம் அப்படின்னா அக்கா நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு அந்த பாப்பானா அப்படியே வந்து அப்படியே வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீ என்னோட க்யூட்டாக இருக்க தெரியுமா அக்கா, நீங்கள் அக்கா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. எப்படிக்கா நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க? அது எங்கள் அம்மா அழகாக இருக்காங்களா அதனால நான் அழகாக இருக்கேன்னா? அப்போ எங்கள் அம்மாவும் அழகாக தான் இருக்காங்க, நான் மட்டும் ஏன் அழகா இல்லை? யார் சொன்னா நீ அழகா இல்லைன்னு? நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ஆனால் உங்கள் பாருங்கள் எங்கள் அண்ணன் கூட அழகா இல்லை அப்படின்னு உங்களுக்கு எதாவது எடுத்து சிரிப்பாக வருது. நீங்களும் சிரிச்சுட்டு அப்படியே வந்து உங்கள் அண்ணன் 2 பேரும் பார்க்குறாங்க. குட்டி வாண்டு என்னடி சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவங்க அண்ணன் 2 பேரும் தூக்காராங்க. விடுங்கண்ணா இருக்கட்டும் அப்படி சொல்லி நீங்கள் சொன்னோன்னா இந்த பக்கம் இருக்கிற தேஜண்ணா அப்படியே வந்து ஹார்ட்டில் கையை வச்சுட்டு ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதே என்ன அண்ணன்னு சொல்லிட்டாலே அப்படி சொல்லிட்டு ஐயோ என்னாச்சுன்னா நான் ஏதாச்சும் தப்பாக சொல்கிறேன் நான் தேஜனை பார்த்து கேட்குறீங்க. என்னைய அண்ணன் சொல்லிட்டியா சந்தோஷம், அவனுக்கு நீ அண்ணன் சொல்லாதாமல் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அப்படியே தோல்ல கை போட்டு என்ன மச்சான் க்ரஷ்ஷா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த தம்பியை பார்த்து என்ன மச்சான் யாராங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுட்டு அப்படியே நீங்களும் போகிறீங்க. ஸோ மேடாண்டின்னா சாரிம்மா இப்போ என்னால் எதுவும் சமைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு செர்லாக்ஸை மட்டும் உங்கள் கையில் கொடுக்குறாங்க. என்னதுங்க இதை நான் சாப்பிட்ணுமா? இல்லை பாப்பாவுக்கு மட்டும் இதை ஊட்டி விட்டுறியா, அவள் செர்லாக்ஸ் தான் சுற்றிட்டுருப்பா, கொஞ்சம் இதை மட்டும் ஊட்டி விட்டுருந்தோன்னா நீங்களும் வந்து பாப்பாவுக்கு அப்படியே பொறுமையாக ஊட்டி விட்றீங்க. போதுமாம்மா நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு ஊட்டி விட்றீங்க. அதான் வந்து அப்படி வந்து தேஜனும் ஹெஜனும் பார்த்துட்டு எனக்கு ஊட்டி விடுமா அப்படி சொல்லிட்டு கிட்ட வராங்க. எது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை சும்மா டீஸ் பண்ணா இவன் அப்படி சொல்லிட்டு ஹேஜுன்னா தேஜனோட அப்படியே காதை பிடிச்சிக்கிட்டே கொண்டு போகிறாரு. என்னடி பண்ணுறா நீ? அவள் வந்து எனக்கு புரியுதா அப்படின்னா அண்ணின்னு கூப்பிடு. யாருக்கு அண்ணி? அதெல்லாம் முடியவே முடியாது, நான் பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், அவள் எனக்கு வைன் எனக்கு மாட்டுது அப்படின்னு தேஜுன்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் அப்படியே வந்து சீலிங்கில் வந்து அப்படியே வந்து செட் பண்ண மாதிரி எப்படி வந்து சீலிங்கான மாதிரி டேங் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஐயோ இவங்க 2 பேர் யார் புதுசா அப்படி சொல்லிட்டு தேங்கன்னா நல்லா ஊற்று பார்க்குறாரு. அவங்களோட சோலை வந்து பார்க்குறாரு. ஏன்னா பாடி சேஞ்ச் ஆனாலும் சோல் சேஞ்ச் ஆகுதுல்ல. இவங்க 2 பேரா? என்ன இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, நான் ஏஞ்சலோட வம்சத்தையே ஃபுல்லாக அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ், அதாவது நீங்கள் டெவில் குயின் அந்த மாதிரி அந்த போனில் இருக்கும்போது உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ 18 இயர்ஸ் ஆனோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி முதுகில் ரொம்ப வலிக்குது. அம்மா என்னென்னு தெரியலம்மா எனக்கு முதுகு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அம்மாக்கே வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும். ஒரு மாதிரி அப்படின்னு எருமிட்டே கிட்ட வந்து என்னம்மாச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்து என்னாச்சு ஏன் முதுகு வலிக்குது அப்படி சொல்லிட்டு அப்பா பார்க்குறாங்க. அவங்க அம்மானா இருமிட்டே இருக்காங்க. ஏன்டி இப்படி பண்ண? நம்ம குழந்தைக்காக இப்படி பண்ணது தப்பு இல்லை, பட் நம்ம மோர்ட்டல் ஆகிட்டோம், இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துருவோம் போல் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. விடுங்க நம்ம பொண்ணுக்காக தானே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துருவோம் போல், நம்ம இதனால் இதை நம்ம பாவம் கூடிக்கிட்டே போகுதுன்னு நம்ம ஒன்றும் பாவம் பண்ணலை, நம்ம வந்து ஒரு உலகத்துக்கு வேணால் நம்ம டெவில் குயினுக்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்கணும், ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளோட குழந்தைக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சரிண்ணா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு சவுண்ட் கேட்குது. என்னென்னு பார்த்தா பின்னாடி இருந்து வந்து ராயல் பிளட்டை சேர்ந்த குயின் தான் வராங்க. கிட்டத்தட்ட அவங்க ஏஞ்சலுக்கே குயின் மாதிரி தான். ஸோ அவங்க அப்படியே நடந்து வராங்க. இவ்வளோ நாள் ஒரு ஈரியை எங்ககிட்ட நீங்கள் மறைச்சி வச்சுட்ருக்கீங்க. ஈரினா வந்து டார்க்னஸோட குயின்னு சொல்லுவாங்க, டெவில் குயின் தான். ஸோ இத்தனை நாள் வந்து ஈரியை தான் எங்ககிட்ட நீங்கள் மறைச்சி வச்சுட்டு இருந்தீங்களா? எனக்கு அப்போவுமே சந்தேகம், ஏஞ்சல்ஸ்க்கெலாம் வந்து ஒட்டமே சரியில்லாமல் போகாது.
இவளுக்கு மட்டும் எப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஒரு ஏஞ்சலை சும்மா கூட யாரும் இரும்ப மாட்டாங்க, இவன் மட்டும் எப்படி இருமிட்டே இருக்கா அப்படின்னு நினச்சேன். அந்த காஃப்க்கெலாம் காரணம் இதுதானா? 2 பேரும் பண்ண தப்புக்கு தானே கிடச்சிச்சு போல், மோட்டர் ஆகிட்டிங்களா 2 பேரும். பட் இந்த குழந்தைய யார் எங்கெல்லாம் எங்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதே அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. குயின் என்னை விடுங்க குயின், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு நான் முதுகு செம்மையாக வலிக்குது அப்படி சொல்லிட்டு இப்படி முதுகு பிடிச்சிட்ருக்காங்க. என்ன 18 வயசு ஆயிடுச்சுல, ரொம்ப துடிப்பாக இருக்க போல், இப்போவுமே கொண்டாதான் அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு கேஸ்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களை வந்து அந்த இடத்துல கொல்றதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு நான் முதுகு வலிச்சிட்டே இருக்குது, உயிர் போகிற மாதிரி வலிக்குது முதுகு, உங்களால் என்ன பண்ணுறேன்னே தெரில. ஸோ அந்த இடத்துல வந்து தேங் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. என்னை கொன்றுவீங்களா, என்ன மீறி என் பொண்டாட்டியை கொன்றுவீங்களா, என் பிரின்சஸை யாரால் கொல்ல முடியும் நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே தான் நின்று பார்த்துட்ருக்காரு சரியான டைமுக்காக வெயிட் பண்ணிவிட்டு. ஸோ உங்களுக்குன்னா செம்மையாக முதுகு வலிக்குது. கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு விங்ஸ் அப்படியே பெருசாக வந்து ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு இப்போ வந்து விங்ஸ் வந்து முளைக்கிறதுக்கு தான் வந்து முதுகு வலிச்சிட்டு இருந்திருக்கும். டேரெக்டாக குட்டியாலாம் விங்ஸ் முளைக்கல, டக்குன்னு அவ்வளோ பெரிய விங்ஸ் வருது. உன்னோட விங்ஸ்னால் செம்ம பிளாக்காக இருக்குது, பட் அந்த விங்ஸில் இருக்கிற ஒரு 1-2 ஃபெதர் வந்து ஒயிட்டாக இருக்குது. அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. ஒரு ஈரியோட விங்ஸில் ஒயிட் விங்ஸா, என்ன இது, ஒருவேளை ஏஞ்சல்லேருந்து பிறந்தா ஈரிங்கிறதுனால இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்குது போல் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. இவ்வளோ கொன்னுங்க, ஃபஸ்ட்டு விங்ஸை வெட்டுங்க அப்படி சொன்னோன்னே, நீங்கள்னா அப்படியே விங்ஸை வந்து இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு, ஸோ வந்து அடிச்சு போப்புன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து உங்கள் விங்ஸை வந்து அப்படியே வந்து பறக்கிறதுக்கு மாதிரி லைட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க. அதுக்கே எல்லோரும் பறந்து போய் உழுகுறாங்க, இன்க்ளூடிங் உங்கள் அம்மா அப்பா கூட. நீங்கண்ணா அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு வரதுக்குள்ளே எல்லோரும் உங்கள் கழுத்தில் வந்து ஸ்குவாட வைக்கிறாங்க, நகர்ந்துராது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ப்ளீஸ் எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னா, அவங்களே ஆல்ரெடி மோர்ட்டல், அவங்களால உயிரோடே இருக்க முடியாது. இதை ஈரியாச்சு எத்தனை வருஷம் வாழ்வேன், ஏஞ்சல்ஸோட அதிகமாக வாழ்வில்லை நீ அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஏஞ்சலோட குயின் தான் உங்கள் கழுத்தில் அப்படியே வந்து வெட்டுற மாதிரி வராங்க. அந்த சமயம் தேங் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ அவரோட அப்ரான்டீஸ் அப்படி தான் நினைக்கிறேன், அவரோட அப்ரான்டீஸ் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ ஒருத்தவங்க வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களே ஒரு டெபிள், அதை வந்து நம்ம ஜேகேன்னு வச்சுக்கலாமா. ஸோ ஜேகே தான் வந்து அப்படியே இறங்குறாரு. ஸோ எல்லோரும் எப்படியே வந்து அடிச்சு தம்சம் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் ஒன்றுமே புரியல, பட் ஏஞ்சல் நம்ம வந்து நம்மளோட கிளான் நம்ம கூட தான் இருந்தாங்க இத்தனை நாள், இவங்களை கொண்டாட நீங்கள் வந்து ஜேகேவை தான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்போ நான் வந்து தேங் உங்கள் கையை பிடிச்சிருப்பாரு. எங்கே பொண்டாட்டி போகிறேன்னு, பொண்டாட்டியா நான் விடுங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி வரீங்க. ஸோ உங்களோட விங்ஸ் வந்து டக்குன்னு ஃபுல் வெயிட் ஆயிரும். ஃபுல் வெயிட்டாக நாங்கள் குயின்கே ஒன்றும் புரியாது, என்ன இது என்ன நடக்குது, இப்போ ஏஞ்சலா இல்லை ஈரியா எனக்கு ஒன்றுமே புரியலே அப்படி சொல்லிட்டு குயின் தான் பார்த்துட்டே இருக்காங்க. தேங்க்யூ ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிரும், இது என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாரு. டக்குன்னு வந்து அங்கேருந்து ஜிமின் தான் வந்திருப்பார். வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் கூப்பிட்டு போயிருப்பார். நீங்கள் வந்து ஒரு ஏஞ்சல் நினச்சி தான் கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ உங்கள் 2 பேத்துக்கும் ஆல்ரெடி ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஜிமின் நீங்களும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை பார்த்தோன்னே தேங்க்னா ஒன்றுமே புரியல, டக்குன்னு உங்களோட மீன்ஸ் எப்படி பிளாக்காகவே மாதிரி இருக்கும், என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி மொத்த இதையும் கொண்டுக்கிட்டு இருப்பார். ஸோ பட் நீங்களும் ஜிமின்னா இங்கேருந்து ஓடி போகணுங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக ஓடிட்டுருப்பீங்க. நீங்கள் யார், நீங்கள் தான் குயினா, இல்லை நான் குயின் கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து ஒரு ஒரு ஸ்குவாட்ஸ்மேன் வந்து வந்திருப்பார். அவருமே வந்து ஏஞ்சல் தான். நீங்கள் தான் குயினானோன்னா குயின் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் தான் குயினான்னு கேட்டோன்னா இல்லை நான் குயின் கிடையாது அப்படின்னோன்னா உங்கள் விங்ஸை பார்க்குறாங்க, இது ஒரு டெவில் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விங்ஸை பார்க்குறாங்க. நல்லா க்ளோஸாக வந்து பார்த்தா அங்கே வந்து ஒயிட் ஃபெதர்ஸ்லாம் நலஞ்சிருக்கு. இது என்ன கிச்சனே தெரியலன்னு சொல்லிட்டு கொல்ல ட்ரை பண்ணும்போது ஜிமின் வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட யாரும் நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஓம் பொண்டாட்டியா ஏன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட முதுகுலே வந்து அப்படியே வந்து பெரிய கீழே விழுது. பார்த்தா தாங்க வந்திருக்காரு. ஜிமின் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நீங்கள் என்ன நிற்கிறீங்க, தள்ளிப்போ அவனுக்காகவே சப்போர்ட் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு தேங்கோட ஐஸ்னால் செம்மையாக டார்க்காக இருந்தது, அப்படியே டீப் ரெட்டாக மாறுது. ஸோ தேங்க்கு கண்ணு முன்னாடி யார் இருக்காங்க என்னன்னே தெரில. ஸோ உங்களையும் வந்து அப்படியே அட்டாக் பண்ணுற மாதிரி வருவார். ஆனால் ஜிமின் தான் வந்து உங்களுக்கு முன்னாடி பாஞ்சிடுவார். ஸோ அப்படியே வந்து 6 முதுகுலையும் கேள்வி விழுது. ஜிமின் வந்து கண்டந்தனமாக அந்த இடத்துல அப்படியே கொலை பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா உடனே தேம்பி அழுகிறீங்க, ஜிமின் நீ என்னோட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இருக்கிறாரு. பார்த்தா நீங்களும் அப்படியே ஃபெயிண்டாகி விழுந்துடுறீங்க, நீங்களும் வந்து அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ என்னாச்சு அப்படி சொல்லிட்டு டேங் அப்படியே நார்மல் பொசிஷன் வந்துட்டு அப்படி அவங்களோட விங்ஸ்லாம் வந்து தேங்கோட விங்ஸ் உள்ளே போயிடுது. ஸோ அப்படியே வந்து அவரோட ஐஸும் வந்து நார்மலாக ஆயிடுது. அப்படியே வந்து உங்களை வந்து பார்க்குறாரு. டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயங்கரமாக மூச்சு வாங்குறீங்க. இப்போ அப்படியே வந்து உங்களோட மூச்சு நின்றுது. என்ன இது இறந்துட்டாளா, முடியல என்னால், என்ன எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஈரி எப்படி இறக்க முடியும், நான் இறக்குற வரைக்கும்
இவ்வளோ உயிரோட தான் வாழ முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூக்கி தூக்கி பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே பின்னாடி வராரு. மயிலாட், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து எல்லாமே ஃபுல்லாக தலைகீழ நடக்குது. குயின் ஆஃப் ஈரி, அதாவது நம்ம ஈரி வந்து உங்களோட மேட் தான், உங்களோட மேட் ஈரி தான், பட் வந்து ஈரியோட மேட் நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது மயிலாடு, உங்களோட மேட் வந்து ஒயன் தான், பட் ஒயனோட மேட் நீங்கள் கிடையாது. ஜிமின் தான் வந்து ஒயனோட மேட், அதாவது ஏஞ்சல்ஸில் இருக்கிற பையன், அவர் தான் வந்து ஒயனோட மேட்டும் அவர் தான், அவரோட மேட்டும் ஒயன் தான். எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. இப்படி எப்படி இருக்க முடியும்? என்னோட மேட் ஒயனாக இருக்கும்போது ஒயனுக்கு இன்னொரு மேட் இருக்க எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நடந்திருப்பீங்களா? அப்படியே தான் போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை ஜென்மம் ட்ரை பண்ணாலும் தேங்காலும் உங்களை அடைஞ்சிக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து தேங்க அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. இன்னும் புதுசாக எத்தனை பேர் தான் கிளம்பி வருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்குன்னா அப்படியே நீங்கள் உங்கள் பெட்டில் படுத்துட்டு, ஐ மீன் அந்த பாப்பாவை கிட்ட தான் படுத்துருப்பீங்க. அந்த பாப்பாவோட பேர் மீனா. ஸோ மீனாவுக்கு அப்படின்னு நீங்கள் டேப் பண்ணி கொடுத்துட்டே ஸ்டோரி சொல்லிட்டே படுத்துருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஃபேங் அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கார். ஐ மீன் அந்த பாப்பாவோட ஷேடோவில் இருந்து அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். உங்களால் இப்போ அதை ஃபீல் பண்ண முடியுது, கிட்டே யாரோ இருக்கிற மாதிரி. நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. ஒருவேளை அவன் திரும்ப வந்துட்டான். நான் இப்படி மட்டும் இருக்கவே கூடாது. கிவி எங்கடி போனேன்? நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. இப்போது நீ மட்டும் என் கூட இருந்தால் இத்தனை பிரச்சனை வந்திருக்குமா? ஏன் கிவி அப்படிங்கிற மாதிரி அப்படியே போன வீடியோ நீங்களும் படுத்து தூங்கிடுறீங்க. இதோட இந்த பாட்டை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சராங்கிட மீஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் வந்து வர வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இந்த பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். பை ஹைஸ்.